வணக்கம். இன்னைக்கு 3ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூலிலிருந்து பார்க்கலாம். அலகு 10 காலம் அறிவேன். வார நாள்களுக்குரிய வரிசை எண்கள் எழுதுக. வார நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் போட்டு வரும். ஞாயிறு 1ல் ஆரம்பிக்குது, சனி வரைக்கும் 7. அதாவது ஞாயிறு 1, திங்கள் 2, செவ்வாய் 3, புதன் 4, வியாழன் 5, வெள்ளி 6, சனி 7. சரியான விடையை டிக் செய்க. புதன்கிழமைக்கு அடுத்த நாள் வியாழன். இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் திங்கள், வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை. இங்க செவ்வாய்க்கு முந்தைய நாளை டிக் பண்றோம். செவ்வாய்க்கிழமைக்கு முந்தைய நாள் திங்கள், வியாழக்கிழமைக்கு முந்தைய நாள் புதன், திங்கள்கிழமைக்கு முந்தைய நாள் ஞாயிறு. மாதங்களுக்குரிய வரிசை எண்களை எழுதுக. மாதங்கள் அதே மாதிரி ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற மாதங்களுடைய வரிசை எண்கள் எழுதுறோம். ஜனவரி 1, பிப்ரவரி 2, மார்ச் 3 அப்படின்னு வரிசை எண்களை 12 வரைக்கும் போட்டு வரும். எண்களுக்குரிய மாதங்களின் பெயர்களை எழுதுக. அதே மாதிரி இங்க எண்களுக்கு அந்தந்த எண்களுக்கு எந்தெந்த மாதங்கள் வரும் அப்படின்னு எழுதுறோம். 1 ஜனவரி, 12வது மாதம் டிசம்பர், 8வது மாதம் ஆகஸ்ட், 3வது மாதம் மார்ச், 5வது மாதம் மே, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் அக்டோபர், 6வது மாதம் ஜூன், 7வது மாதம் ஜூலை, 4வது மாதம் ஏப்ரல், 11வது மாதம் நவம்பர், 9வது மாதம் செப்டம்பர். பருவ காலத்திற்கு பொருத்தமானவற்றை வண்ணமிடுக. இங்க இருக்கிற பருவ காலங்களுக்கு எந்த உடைகள் பொருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு வண்ணமிடுறோம். இந்த கோடை காலத்துக்கு இந்த சட்டையும் இந்த கண்ணாடியும் பொருத்தமா இருக்கும். மழை காலத்துக்கு இந்த ரெயின் கோட்டும் இந்த ஷூவும் பொருத்தமா இருக்கும். பனி காலத்துக்கு இந்த ஸ்வெட்டரும் ஸ்கார்ஃபும் பொருத்தமா இருக்கும். மாதங்களை அவற்றிற்குரிய பருவங்களுடன் இணைத்திடுக. எந்தெந்த மாதங்கள் எந்தெந்த பருவங்களுக்கு வரும் அப்படின்னுட்டு இணைக்கிறோம். மே மாதம் கோடை காலம், ஜூலை மழைக்காலம், அக்டோபர் மழைக்காலம், ஏப்ரல் கோடைக்காலம், நவம்பர் பனிக்காலம், ஆகஸ்ட் மழைக்காலம். இங்க செப்டம்பர் மழைக்காலம், மார்ச் கோடைக்காலம், டிசம்பரும் ஜனவரியும் பனிக்காலம், ஜூன் கோடைக்காலம், பிப்ரவரி பனிக்காலம். பருவத்தை டிக் செய்து அதற்குரிய மாதங்களை வண்ணமிடுக. இந்த படம் கோடைக்காலம். கோடைக்காலன்றது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் இருக்கும். இது மழைக்காலம். மழைக்காலன்றது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாதங்களும் மழைக்காலம். இந்த படம் குளிர்காலம். குளிர்காலன்றது ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதங்களும் குளிர்காலம். அடுத்து மாத நாள்காட்டியை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடைகளை. இது ஆகஸ்ட் 2024 நாள்காட்டி, அதாவது கேலண்டர். இதை வச்சு கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம். சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் 15. 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை எந்த தேதியில் வருகிறது? 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை 25வது தேதியில வருது. ஆகஸ்ட் மாதம் எந்த கிழமையில் முடிவடைகிறது? முடிவடைகிற தேதி 31 கிழமைன்னு கேட்கும்போது சனிக்கிழமையில முடிவடைகிறது. நாட்காட்டியை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. செப்டம்பர் 2024 இந்த நாட்காட்டி கொடுத்திருக்காங்க. இதை வச்சு இங்க இருக்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம். 2024 செப்டம்பர் மாதத்தில் உள்ள மொத்த நாள்களின் எண்ணிக்கை. மொத்த நாட்கள் 30. இந்த செப்டம்பர் மாதத்தில் உள்ள புதன்கிழமைகளின் எண்ணிக்கை. புதன்கிழமைகள் பார்த்தா 4 புதன்கிழமைகள் வருது. அப்போ 4. செப்டம்பர் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் தேதிகளை எழுதுக. ஞாயிற்றுக்கிழமைகள் வர தேதிகளை எழுதுறோம். ஞாயிற்றுக்கிழமைகள் 1, 8, 15, 22, 29 இந்த தேதிகளை இங்க எழுதுறோம். 1, 8, 15, 22, 29. அக்டோபர் மாதம் எந்த கிழமையில் தொடங்கும்? இது முடிவடைகிறது திங்கக்கிழமை முடியுது. செப்டம்பர் மாதம் திங்கக்கிழமை முடியுது. அப்போ அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை தொடங்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்கும். ஆகஸ்ட் மாதம் என்ன கிழமையில் முடிவடைந்தது? செப்டம்பர் தொடங்குனது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கு. அப்போ ஆகஸ்ட் சனிக்கிழமை முடிவடைந்திருக்கும். அப்போ முடிவடைந்த கிழமை சனி. பின்வரும் பொருள்களின் உற்பத்தி தேதி மற்றும் காலாவதி தேதியை டிக் செய்க. இந்த பொருளுடைய உற்பத்தி தேதியும் காலாவதி தேதியும் பார்த்து அதை டிக் பண்றோம். இந்த பொருளுடைய உற்பத்தி தேதி 1/3/2024, காலாவதி தேதி 31/12/2025. இந்த பொருளுடைய உற்பத்தி தேதி 1/1/2024, காலாவதி தேதி 31/12/2024. இந்த பால் பாக்கெட்டுடைய உற்பத்தி தேதி 1/8/2024, இதனுடைய காலாவதி தேதி 31/12/2024. அதே மாதிரி கீழே இருக்கிற பொருளுடைய உற்பத்தி தேதியும் காலாவதி தேதியும் எழுதுறோம். இந்த பழச்சாறுடைய உற்பத்தி தேதி 1/7/2024, 1/7/2024, காலாவதி தேதி 31/7/2025.
இந்த இருமல் மருந்துடைய உற்பத்தி தேதி 30/6/2024, காலாவதி தேதி 30/6/2025. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துடைய உற்பத்தி தேதி 15/6/2024, இதனுடைய காலாவதி தேதி 15/6/2026. நன்றி.